லால் சாருக்கு சிகரெட் எவ்வளவு பிடிக்கும்? சிகரெட்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எஸ்பெஷலி என் சன் அடிச்சு. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸா சார்? உங்க பார்க்கும் போதே அந்த ஒரு ப்ரோ டாடி அந்த மாதிரி தான் இருக்கு சார். சிகரெட் கூட பிடிக்கும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல். பொலிட்டிக்ஸ்ல இவருக்கு போய் பண்ண முடியாது. ஆக்டர்ஸ் அவரு நீங்க நடிக்க ஓகே, அதுக்கெல்லாம் ஓகே. எங்க போனாலும் கிரௌடு வரும், பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா பொலிட்டிக்ஸ்ல உங்களுக்கு தோணி இருக்கு அப்பாச்சு பாலிடிக்ஸ்குள்ள எல்லாம் வரணும்னு? எனக்கா ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா அன்னைக்கு அது பார்த்ததுக்கு அப்புறம் அது பார்த்தது அந்த அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். எனக்கு பார்க்க முடியாது, பயங்கரமான பிரச்சனை. லால் அவர்கள்லாம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆளு. இப்படியே எங்களுக்கு தெரிஞ்சது தெரியாம பதிஞ்சிச்சு. குரல் உருவெல்லாம் அப்படி இருக்கு. சார் ஒரு உடம்புல அவரு பை பர்த் அவரு ஆக்டர். மம்முட்டி சார் வந்து இப்போ ஸ்டூடெண்ட். அவரு சுரேஷ் கோபி சார் என்னடா சாப்பிட்டார். அவருக்கு இன்னொரு பிளேட் இருக்கு. பிளேட்னு சொல்ல முடியாது, ஒரு டீ பாயிண்ட் இருக்கும். ஸ்பெஷல் சார், நீங்க சொல்லுங்க. எவ்வளவு வாடி சாப்பிட்டுருப்பீங்க? என்ன ரொம்ப ஸ்பெஷல் அந்த பரோட்டா பீஃப் கறி? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பரோட்டா உடம்புக்கு என்னடா இல்ல, சும்மா வேஸ்ட். ஆனா டேஸ்ட் ரொம்ப வேஸ்ட். ஆனா டேஸ்ட் ஆனா வித்தியாசமான ஆளா இருக்கீங்க சார். நிறைய டிஷ் இருக்குது, திடீர்னு பிளாக் காஃபி குடிக்கிறீங்க. இலைய போட்டு சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு விஷயங்கள் பேசணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் டிஷ் சார்? உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் அந்த மாதிரி இருக்கா? எனக்கு பரோட்டா பீஃப் கறி. பரோட்டா பீஃப் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை விட எனக்கு சைனீஸ் ஃபுட். சைனீஸ் ஃபுட் ஓகே. சைனீஸ் ஃபுட்டா நீங்க சொல்றது லைக் நல்லா பிடிக்கும். ஜாஸ்தி பிடிக்கிறது இந்த ரைஸ் தான். நாங்க தமிழ் ஒயிட் ரைஸ் அல்ல, ஓகே, அந்த ரெட் கலர் ரைஸ் இருக்குல்ல, கேரளாவில் தான் அதான். ஓகே, சூப்பர். அந்த ரைஸ் அண்ட் பருப்பு கறி. மஷ்ரூம் மலாய் டிக்கா. ஓகே. பார்க் அலன்சா டேப்பன் சில்லியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் அது பிரான் குனாஃபா. ஸோ வழக்கமா நிறைய கேரளா பீப்புள்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க அந்த பரோட்டா பீஃப் கறி. ரீசெண்டா டொவினோ தாமஸ் கூட கலாட்டா வந்திருந்தாரு. அப்ப வி ஆஃபர்ட் ஹிம் பரோட்டா பீஃப் கறி. ஒரு படத்தோட சொல்லிப்பாரு. வாட்ஸ் சோ ஸ்பெஷல் சார்? நீங்க சொல்லுங்க. எவ்வளவு வாடி சாப்பிட்டு இருப்பீங்க? என்ன ரொம்ப ஸ்பெஷல் அந்த பரோட்டா பீஃப் கறி? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பரோட்டா உடம்புக்கு என்னடா இல்ல, சும்மா வேஸ்ட். ஆனா டேஸ்ட் ரொம்ப வேஸ்ட். ஆனா டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. ஓகே, ஸ்பெஷலா அந்த ஒரு பீஃப் கறியோட ஸ்பெஷல் ஓகே. ஆனா எனக்கு இந்த கேரளா ப்ரிப்பரேஷன், சென்னையில் இருக்க ப்ரிப்பரேஷன் எனக்கு அவ்வளவு பிடிக்கல. நீங்க ஆரியோ ஃபுட் யூசர்னா நீங்க நிறைய உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு ஊருக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பிளேஸ்னா சாப்பாடுனா இந்த ஊரு தான்ப்பா அப்படின்னா எந்த ஊர் சொல்லுவீங்க? நான் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சாப்பாடு ஆளல்ல, பசிக்கு சாப்பிடுவோம், அவ்வளவுதான் சாப்பிட்டா போதும், அதே ஹாப்பி. இப்ப முன்னெல்லாம் நான் சொல்லும் போது ஐ திங்க் மோகன்லால் சாரா இருக்கட்டும், மம்முடி சாரா இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு அவங்க 12 படம் 14 படம் நடிச்ச காலம்லாம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேபி 2 வருஷத்துல ஒரு பெரிய படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. ஈவன் மத்த ஆக்டர்ஸும் அதுதான் ஃபாலோ பண்றாங்க. சம் ஆக்டர்ஸ் ஃபீல் தட் அஸ் எ பிரிவிலேஜ். சும்மா முகத்தை காமிச்சிட்டு இருந்தா என்ன மதிப்பு? வருஷத்துக்கு ஒரு படம் பெரிய படமா நான் கொடுத்துட்டு போறேன். ஒருவேளை அவ்வளவு எதிர்பார்ப்போட வர அந்த பெரிய படம் ஃபிளாப் ஆகும்போது they could not handle it. ஐயோ அடுத்த படம் என்ன ஆக போகுதுன்னு. இந்த கல்ச்சர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது நிறைய படம் பண்ணு அது மெயின்டைன் பண்ண முடியாது சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சூப்பர் ஃபிளாப்ஸ் இப்போ ஒரு 5 சூப்பர் ஃபிளாப் வந்தாலும் இன்னொரு நல்ல படம் வந்தா இது திருப்பி அதே ஸ்டார்டத்தில் வரும். அதான் நான் சொன்னது, இந்த ஆக்டர் எல்லாரோட விஷயம் வந்து சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் மூவி நல்லா இருக்குன்னா மீதி எல்லாம் தனியாக வரும். அது சரியா இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் வேஸ்ட் தான். அப்போ 10 படம் கண்டினியூஸ் ஹிட்டா இருந்தா கூட நெக்ஸ்ட் படம் நல்லா இல்லைன்னா ஃப்ளாப் தான்.
எந்த படம் நல்லா இல்லாத ஒரு படம் எந்த படம் ஓடி இருக்கு, பெரிய ஹிட்டா இருக்கு. படம் சரியில்லை ஆனா பெரிய ஹிட் அப்படி இல்ல. பட் இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்கும்ல சார். நல்லா இல்லாத படம் ஓடாது, ரொம்ப நல்லா இருக்கும் படம், பட் சில காரணங்களால படம் ஓடாது. சில அப்படி உங்களோட படங்கள் ஏதாச்சும் അവിടെ അങ്ങ് വാല്യൂ അങ്ങ് താഴ്ന്ന സൂപ്പർ സ്റ്റാറോட വാല്യൂ നമുക്ക് தெரியாத ചില ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சா சிலப்போ போவாண்டா நினைச்சு போக மாட்டான். படம் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட சிலப்போ போக மாட்டேன். அப்படி டேமேஜ் வரும். அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்டார்ஸுக்கு வேல்யூ. தியேட்டருக்கு அதான் நான் சொன்னது, ஃபர்ஸ்ட் டேஸ்ல தியேட்டருக்கு ஆளை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் டம். அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்கு அவ்வளவுதான். சார் இன்ஃபேக்ட் இப்போ அந்த ஒரு லிஸ்ட்ல சொல்லும் போது மஞ்சுமல் பாய்ஸ் அதுக்கு ஒரு பெரிய லாஸ்ட் இயர் ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட படங்கள். ஒரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ், இன்னொரு பக்கம் பிரேமலு. என்ன காரணம்னா அந்த டைம்ல தமிழ் மூவிஸ் உண்மையில ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. நிறைய மூவிஸ் வருது, பெருசா போக மாட்டேது. பட் தியேட்டர்ஸ் ஃபுல்லா போன படம் மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் பிரேமலு தான். இன்ஃபேக்ட் இப்போ மலையாள மூவிஸ்லயே டாப் கலெக்ஷன்ஸ்ல பார்க்கும்போது மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கு. நிறைய படங்கள் இப்போ பிரேமலு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஹீரோஸ்லாம் இல்ல, ஸ்டார்டமான ஹீரோஸ் படங்கள்லாம் 6, 7, 8ல இருக்கு. ஸோ நீங்க இது அப்பத்துல இருந்தே ஃபாலோ பண்றீங்களா? ஏன்னா நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேல ஓடுது. அந்த படத்துல பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இல்ல, ரொம்ப ஃப்ரெஷ் ஃபேஸஸ் தான் இருக்காங்க. டு யூ ஸ்டில் பிலீவ் இப்பயும் அந்த ஒரு மேஜிக் பண்ணி காட்ட முடியுமா எல்லாருமே? இதெல்லாம் பிலீவ் மட்டும் தான் சார். இப்போ அது என்னன்னா நான் சொல்லணும்னா அதை எனக்கு சொல்ல முடியும்னா எனக்கு இப்போ டைரக்ட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? மஞ்சள் பாய்ஸ், பிரேமலு அந்த மாதிரி படங்கள் எப்படி சக்சஸ் ஆகுதுன்னு நான் கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியும்னா எனக்கு அந்த மாதிரி படம் பண்ணலாம்ல. அது எனக்கு புரியல. அது என்னோட பிரெயின் இருக்கிற. உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எஸ்பெஷலி என் சன் நடிச்சிருக்கு. இல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸா சார். உங்க பார்க்கும் போதே அந்த ஒரு ப்ரோ டாடி அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான். செம்ம ஒரு ஜாலியான சிகரெட் கூட பிடிக்கும் ஒன்னாவா? சரி, நான் உண்மையில அதை கேட்கணும்னு நினைச்சேன். லால் சாருக்கு சிகரெட் எவ்வளவு பிடிக்கும்? சிகரெட்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். When did you start? எப்போ நீங்க முதல் சிகரெட்? ஒரு 21 பயங்கரமா. அது மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கெட்ட. உங்க பையன் என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட்? வாட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்மோக் பண்ணும்போது? அது எப்போன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா எப்பவும் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஈவினிங்ல எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் வரும், ஈவினிங்கும் வீட்டுல இருக்கு, பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கடையில சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஒரு வெளியே போவோம். ஆனா முதல்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் போவோம், அப்புறம் கிட்ட வந்து இந்த நான் இருக்கிற கிளாஸுக்கு அப்புறம் பிடிக்கும். லாஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஒன்னாவே பிடிக்கும். ரெஸ்பெக்டுக்கும் இந்த சிகரெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை சார். ரெஸ்பெக்ட் அதெல்லாம் மரியாதை எல்லாம் வேற, சிகரெட்டுக்கு அதெல்லாம் வேற, ரெஸ்பெக்ட் வேற. ஓகே ஓகே. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய தமிழ் ஃபேன்ஸ்க்கு? ஏன்னா உங்களை மஞ்சனத்தி புருஷனா பார்த்ததுல இருந்து இவர் லைக் வெரி ஈகர். அடுத்தது நீங்க படங்களும் நிறைய பண்ணீங்க. ரீசெண்டா காதலிக்க நேரம் இல்லை, ஸ்டார், சிங்கப்பூர் சொல்லணும்னா உங்க கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. சோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு படம் வருது சரண்டர்னு சொல்லி, நல்ல படம் இருக்கு. கௌதம் சொல்லி டைரக்டர். ஓகே, அது ஒரு நல்ல மூவி. ஒரு போலீஸ் ஆஃபீஸரா படம் பண்ணிட்டு இருக்கு இப்போ. இன்னொன்னு டானாக்காரன் டைரக்டர், தமிழ் அரசு ஒரு புது படத்துல. அந்த படத்தை உங்களை பார்த்தா இன்னும் வரைக்கும் பயம், அந்த ஒரு பயம் போல. டானாக்காரன் இப்போ ஒரு படம் அதுல நடிக்கணும். கார்த்தி சார் மூவி. ஓகே, தமிழ். ஆமா, அவர் பண்ற தமிழ் பண்றாரு. அந்த படத்துல அது இருக்கு. தெலுங்குல 2 படம் தெலுங்குல நடந்துட்டு இருக்கு. லெஜண்ட். ஆமா, அவர் கூட ஒரு படம் தான் நடிச்சிருக்கு. ஓகே, பட் வி மிஸ் நீங்க விஜய் சார் கூட பண்ணல. ஏன்னா கேரளாலயும் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. விஜய் சார் உங்களுக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும்? அவரோட அந்த ஒரு ஸ்டார் பேஸ் பார்த்து எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு மலையாளம் ஆக்டர் இல்ல, பட் இருந்தாலும் அவரோட ரிலீஸ் எல்லாம் கேரளா பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு மலையாளம் ஒரு மம்முடி சார் ஓப்பனிங் கேரளாவுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்கு. இப்போ இந்த Facebook எல்லாம் பார்க்கல, ஒரு மலையாளி ஒரு பையன் அப்படியே மறந்துகிட்டே இருக்கு இப்போ விஜய் சார்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. லேடிஸும் இருக்கு, பாய்ஸும் இருக்கு, எல்லாரும் இருக்கு. ஓகே, பட் நிறைய பேர் சொல்லுவாங்க கேரளா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான ஃபேன்ஸ். இந்த சென்ஸ் லைக் அவங்க வந்து படத்தை படமா தான் பார்ப்பாங்க. அது வந்து பாலிடிக்ஸ்க்குள்ள எடுத்துட்டு வந்தா அதை இன்னும் எங்க கட் பண்ணணும், எது பண்ணணும்னு. பட் இங்க அந்த மாதிரி இல்ல, நிறைய ஸ்டார்ஸ் தே மூவ் இன்டு பாலிடிக்ஸ். நீங்க ஹவ் டு யூ சீ சார்? ஏன்னா நீங்க ரெண்டுத்தையுமே நீங்க வாட்ச் பண்ணீங்க. பாலிடிக்ஸ்ல இவருக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாது.
ஆக்டர்ஸ் அவர் நீங்க நடிக்க ஓகே, அதுக்கெல்லாம் ஓகே, எங்க போனாலும் கிரௌடு வரும், பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா பொலிட்டிக்ஸ்ல சுரேஷ் கோபி மட்டும்தான் ம். ஆமா. அனுபவம் ஆயிருக்கு. இந்த கணேசன், முகேஷ் ஆக்டர்னு சொல்லி அந்த ஃபேன்ஸ் போய் ஓட் பண்ண மாட்டான். கண்டிப்பா ஓட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தோணி இருக்கு அப்பாச்சும் பாலிடிக்ஸ் எல்லாம் வரணும்னு? எனக்கா? ஐயோ, உங்களுக்கு மிஸ்டர் லால் அவர்களுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம்னா என்ன? எதர் யூ டிரைவ் யுவர் ஃபிலிம்ஸ், வாட்சிங் ஃபிலிம், உங்களோட ஒரு ரொம்ப கிரேசியான ஒரு ஹாபினா? முன்னாடி டிரைவிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் அசோசியேட்டா இருக்கிற டைம்ல நானும் சிந்திக்கும் எப்பவும் கார்ல தான் சென்னையில வந்து போயிட்டு இருந்தேன். கேரளால இருந்து சென்னை கார் தான்? கேரளா கொச்சின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இங்க 10 ஹவர்ஸ்ல இங்க வரும், ஒரே அடியா வரும். ஆ. அது வந்து ஒரு நாள் வேலை இருந்தா கூட அந்த கார்ல வந்து கார்ல திரும்பி போகும். அது அப்ப என்ன கார் சார் அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ்? அந்த டைம்ல எனக்கு லான்சர். லான்சர். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ராஷ் டிரைவிங் வந்து இப்போ பிடிக்கல. ஓகே ஓகே. ஹாப்பியா இருந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து சும்மா சார் எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுல இந்த பீட் மலையாளம்ல ரிலீஸ் ஆன தென்காசி பட்டணமா இருக்கட்டும், அப்படி பார்க்கும்போது மிஸ்டர் லால் அவர்கள்லாம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபான ஒரு ஆளு, இப்படியே எங்களுக்கு தெரிஞ்சது தெரியாம பதிஞ்சிச்சு. ஆனா அந்த படத்திலே நீங்க உங்களை ரஃபா காமிச்சிருந்தாலும் டுவர்ட்ஸ் செகண்ட் உங்களோட கேரக்டர் நிறைய படங்கள்ல அப்படிதான் உங்களை பார்ப்போம். மிஸ்டர் லால் உண்மையிலே ரொம்ப டஃப்பான ஒரு பர்சன் தானா, இல்ல உங்களோட குரல் அந்த ஒரு கம்பீர குரலால எங்களுக்கு அப்படி தெரியுதா? குரல் உருவெல்லாம் அப்படி இருக்கு. ஆனா பெரிய பிரச்சனை நான் போய் மாட்டுக்கிறது இல்லை. ஒப்பீனியன் கூட சொல்ல மாட்டேன். அப்ஜெக்ஷன் இருந்தா கூட அப்படியே போயிடும். ரைட். உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கா சார்? தமிழ்ல நீங்க கொஞ்சம் லேட்டா தான் அறிமுகமானீங்க. சண்டைக்குழி வாஸ் யுவர் பிக்கஸ்ட் பிரேக். அப்படி சொல்லும்போது எதனால அந்த ஒரு கேப் இருந்துச்சு தமிழ்ல? அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? எனக்கு எப்பவுமே அப்படி பெரிய ஆசை எதுவும் இல்லை. தமிழ் நடிக்கணும், அதுக்கப்புறம் ஹிந்தியில் நடிக்கணும், இங்கிலீஷ் நடிக்கணும், நடிக்கலாம், அவ்வளவுதான். அது இப்போ அப்படிதான். நான் இங்கிலீஷ்ல நடிச்சிருக்கேன். இங்கிலீஷ், போஜ்பூரி, தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜும் நடிச்சிருக்கேன். வந்து கூப்பிட்டா அப்போ முதல்ல நான் சொல்லுவேன் எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாது. அப்போ அவர் சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் நாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களோட தான். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு தமிழ் மூவினா அப்பா வாட் அ மூவி, என்ன ஒரு மேக்கிங். நீங்க ரொம்ப நான் முன்ன அந்த காலத்துல இருந்த கே பாலச்சந்தரோட பெரிய ஃபேன். பாலச்சந்தர் சார், கமல் சாரோட, ரஜினி சாரோட தான். அந்த இப்போ படம் பாக்குறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் சொல்றது ரொம்ப அந்த ஒரு 80s டைம்ல நீங்க பார்த்தப்பா என்ன இப்படி கூட படம் எடுப்பாங்களா, இவ்வளவு இதுவா இருப்பாங்களா நீங்க பார்த்த ஒரு தமிழ் படம்? அது இப்போ கே பாலச்சந்தரோட அந்த நினைத்தாலே இனிக்கும் எல்லாம் பார்த்தது இப்படி ஆகிப்போச்சா. அது அந்த காலத்துல என் பிராயத்துல ஒரு இருக்கிற என்னோட ஏஜ் இருக்கிற ஒரு டைரக்டர் பண்ண மாதிரி இருந்தது அந்த படம். அப்போ பலந்த சாருக்கு அப்போ ஏதோ 45 அந்த ஏஜ்ல இருந்த ஒரு சின்ன பசங்க திங்க் பண்ற மாதிரி பண்ணிருக்கு. அப்பெல்லாம் பயங்கர அற்புதமா நீங்க பாப்பீங்களா? அப்பத்துல இருந்து இந்த மலையாள பீப்புள்ஸ் வந்து நிறைய தமிழ் படம் பார்ப்பாங்க. ஆல்சோ தே ஓன். அப்ப சொல்லுவாங்க இப்ப கமலஹாசன், ரஜினி சார் கூட சொல்லுவாங்க இப்ப கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஆக்டரோ அதை விட பெரிய ஆக்டர் அவர் 80sல. இஸ் லைக் பயங்கரமா he was ruling. அப்ப மலையாளம் பீப்புளுக்கு எவ்வளவு பிடிக்கும் கமலஹாசன் அவர்கள? கமலஹாசன் ரொம்ப பிடிக்கும். நான் கமலஹாசன் சாரோட படம் முதல்ல பார்த்தது ஸ்கூல்ல இருந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி போய் கோயம்புத்தூர் போகும்போது அன்னைக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போனோம். அப்ப சினிமா பைத்தியம்னு ஒரு படம் பார்த்திருக்கேன். அந்த படம் ஜெய்சங்கர் சார், அது கமலஹாசன் சார் தானே? ஜெய்சங்கர் சார் இருப்பாரு நினைக்கிறேன். ஆல்சோ இவரும் வருவாரு. அந்த படம் தான் நான் போயிட்டு புது பையன் ஸ்மார்ட்டா தான் இருக்கு. அதான் நான் முதல்ல பார்த்த கமலஹாசன் சார் படம். ஓகே ஓகே ஓகே. என்ன சரி, ஆனா வித்தியாசமான ஆளா இருக்கீங்க சார். நிறைய டிஷ் இருக்குது, திடீர்னு பிளாக் காஃபி குடிக்கிறீங்க. அது பரவாயில்ல. ஓகே, நீங்க சாரை பார்க்க வச்சு நானா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, சொல்ல வேண்டாம். நல்லா சாப்பிட்டு இருக்கு போக முடியாதா? நீங்க கொண்டு வந்து வைக்கும்போது எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் அது ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார். மலையாளம் சினிமால இருந்து எல்லாமே கத்துக்கணும். பிகாஸ் தே மேக் பட்ஜெட் மூவிஸ் அண்ட் அது அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆக்குவாங்க. இப்போ நிறைய 100+ crores 200 crores மலையாளம் மூவிஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இனிஷியல் டைம்ல இருந்த அந்த ஒரு பட்ஜெட் அது வந்து ஒரு பட்ஜெட் அவ்வளவுதான் இருக்குமா, இல்ல நீங்க அப்படிதான் பிளான் பண்ணுவீங்களா? அன்னைக்கு அது போதும். இப்போ நான் சித்திக் சார் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங் சொல்லியிருக்கோம். பெரிய ஹிட் அது. ஆல்மோஸ்ட் 500 days கிட்ட போன படம். இல்ல அது 150. ஓகே. அந்த படத்துக்கு எனக்கு அன்னைக்கு 18 lakhs அதோட காஸ்ட்.
இப்போ அதே அளவுக்கு ஒரு படம் எடுக்கணும்னா மினிமம் ஒரு 8 crores வேணும். Okay. அந்த 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 அவ்வளோ சேஞ்ச். நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் விலை இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருந்தா கூட இந்த டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன் இப்போ காம்பீட் பண்ணோம்னா நம்ம பண்ண படத்துக்கு டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன் அந்த 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 டைம்ல அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. இப்போ அப்படி இல்லை. சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் தியேட்டர்ல எல்லாம் அதோட நல்ல சிஸ்டம் வந்துருச்சு, நல்ல ப்ரொஜெக்டர் வந்துருக்கு. அப்போ அந்த குவாலிட்டி கிடைக்கணும்னா கொஞ்சம் டைம் ஷூட்டிங்க்கு தேவைப்படும். ஸோ நீங்க நிறைய தமிழ் படங்களை பண்ணிருக்கீங்க, பட் ஸ்டில் சண்டைக்கோழி அது எப்பயுமே பயங்கர ஃபேமஸ் இல்ல? ஸோ உங்களுக்கு அந்த சீன் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? காசியான்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம்மா இருக்கட்டும், நீங்க திரும்பி பாக்குறது விஷால் அவர் ரொம்ப யங் ஹீரோவா அந்த டைம்ல அவரோட எலிவேஷன் அது இட் ஒர்க் லைக் த மேஜிக். கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் அந்த சீன் பார்க்கும்போது காசினா ஒரு தனி பயம் இருக்கு. அந்த படத்தோட ஞாபகம் எப்படி இருக்கு? அந்த குறிப்பா அந்த சீன் மேக்கிங், அந்த ஒரு சவுண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? சொன்னா அன்னைக்கு அது பார்த்ததுக்கு அப்புறம் அது பார்த்தது அந்த அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அப்ப பார்த்ததுதான் அது இப்போ எல்லாம் நான் நடிக்கிறேன் ஆல்மோஸ்ட் படம் நான் எனக்கு பார்க்க முடியாது. பயங்கரமான ப்ரெஷர் வரும் தியேட்டர் வந்து ஞாபகம் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். இப்போ இந்த கிரைம் ஃபைர் கூட நான் கொச்சின்ல ப்ரொஜெக்ஷன் இருந்தது, நான் போறேன். எனக்கு தியேட்டர்ல அந்த 3 hours உட்கார முடியாது. நான் அது மட்டும் இல்லை, போய் உட்கார்ந்தா கூட வேற எதுவும் பார்க்க முடியாது, என்ன மட்டும்தான் பார்க்க முடியும். நான் நடிக்கிற சீன்ல என்ன மட்டும்தான் எனக்கு பார்க்க முடியும். கூட நடிக்கிறவங்கள அந்த சொல்ற டயலாக்ஸ் எதுவும் தரல. இப்ப எங்களுக்கு தெரியும் லால் சார் எவ்வளவு ஒரு சூப்பரான ஆக்டர்னு, பட் நிறைய நான் ரொம்ப ரீசெண்டா கமல்ஹாசன் அவரை இன்டர்வியூ பண்ணிருந்தேன். இப்ப அவரை கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, நீங்க உங்களுக்கு வேணா அப்படி தெரியலாம், என் படத்தை என்னால பார்க்கவே முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு, எனக்கு தெரியும் நான் என்னென்ன தப்பா. உங்களுக்கு இப்பயும் அப்படிதான் இருக்குமா சார்? ஆஃப்டர் ஆல் திஸ் இயர்ஸ் முதல்ல பாக்குறது நம்ம பண்ணிருக்கிற மிஸ்டேக்ஸ் நீங்க 30 years மேல நடிக்கிறீங்களே, எப்படி நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க? அது அப்படிதான். சரி, வாட் இஃப் சம்ஒன் யாராச்சும் கேக்குறாங்க உங்ககிட்ட, உங்களோட படங்களே பார்த்தது இல்லைன்னு வைங்க, சார் நீங்க நடிச்சதுல ஒரு பெஸ்ட் படம் எனக்கு காட்டுங்க சார், சஜஸ்ட் பண்ணுங்க சார், நான் அதை பாக்குறேன்னு சொன்னா என்ன படம் சொல்லுவீங்க சார்? மொழிமொழி. ஓகே, யூ காட் நேஷனல் அவார்ட். அதான் ஜெயமோகன் சார் தான் அதோட ஸ்கிரிப்ட். அதுவும் நான் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கு. ஆனா அன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது எனக்கு நான் நல்லா நடிச்சிருக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அந்த படம் நல்லா இருக்கு. ஓகே, சோ நீங்க சினிமால அறிமுகமாகி நீங்க டைரக்ட் பண்ற டைம் வந்து இட் வாஸ் லைக் பூம் ஆஃப் மிஸ்டர் மோகன்லால் அண்ட் மம்முட்டி சார். ஸோ 2 பேரும் ஒரு 2 பெரிய ஸ்டார்ஸா உருவாகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கட் டு தட் இப்ப பார்க்கும்போதும் இங்க எப்படி ரஜினி சார் அண்ட் கமல் சார் பீக்ல இருக்காங்க, இப்போ ஃபஹத் ஃபாசில், நவீன் பாலி, துல்கர் சல்மான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இவங்க 2 பேர் தே ஆர் பீக்கிங் இப்பவும். எப்படி இது நடக்குது அந்த ஒரு மேஜிக்? ஹவு டு யூ சீ சார்? மோகன்லால் சார் அவர் வெறும் சும்மா கிம்மிக்கில் அல்ல அவர் ஸ்டாண்ட் பண்ண. அவர் கையில ஸ்டஃப் இருக்கு, 2 பேர் கையில ஸ்டஃப் இருக்கு. ஒரு ஆள் மோகன்லால் சார் அவர் உடம்புல அவர் இந்த பை பர்த் அவரு ஆக்டர், அவர் சும்மா நின்னா போதும் கரெக்டா இருக்கு. மம்முட்டி சார் வந்து இப்போ ஸ்டூடெண்ட், அவரு கத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு டேஸ்லும் வேற படங்கள் பார்த்து அது பார்த்து ரீட் பண்ணி எல்லாம் இப்பவும் அவருக்கு ஒரு அது மேல ஒரு பெரிய ஆர்த்தி இருக்கு அவருக்கு. இப்போ ஒரு புது படத்துக்கு ஜாயின் பண்ண வந்தாருக்கு. நான் தொம்பனும் மக்களும் சொல்லி ஒரு படம் இங்க அது மஜான்னு பேர்ல வந்து மலையாளத்துல பெரிய ஹிட். அந்த படத்தோட மேக்கப் கொஞ்சம் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி மூணு சார் வந்த போது அவர் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்து அது பார்த்தா நமக்கு நம்ம மாதிரி பார்த்தா ஏதோ யூத் ஃபெஸ்டிவல், ஸ்கூல் யூத் ஃபெஸ்டிவல் டைம்ல பசங்க எல்லாம் பின்னாடி ஸ்டேஜ் பின்னாடி அந்த ஒரு த்ரில்லில் தான் அவரு அது அவரு அது கத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. எக்காரத்தையும் இந்த 2 பேரையும் பிரேக் பண்றது கஷ்டம். ஸோ இங்க நான் நிறைய பேர்கிட்ட இந்த ஃபுட் இன்டர்வியூ எடுக்கும் போது ஐ யூஸ் டு ஆஸ்க் யார் பயங்கரமான ஒரு ஃபுட் இவங்க செட்டில் இல்லைன்னா தமிழ் சினிமா நீங்க சாப்பிடும்போது நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட கேட்கறேன்னா 8 பேர் சொல்ற பேர் வந்து பிரபு சார் சொல்லுவாங்க. பிரபு சார் செம்மையா சாப்பிடுவாரு, ஒரு வீட்டுல இருந்து ஃபுட்டு வரும், எல்லாரையும் அப்படி பார்த்து பாருன்னு சொல்லி எல்லாருமே. அப்படி மலையாளத்துல நீங்க பார்த்த ஒரு ஆக்டர் செம்மையா சாப்பிடுவாரு, ரசிச்சு சாப்பிடுவாரு. சுரேஷ் கோபி சார் நல்லா சாப்பிடுறாரு. அவருக்கு இன்னொரு பிளேட் இருக்கு, பிளேட்னு சொல்ல முடியாது, ஒரு டீ பாயிண்ட் சொல்லலாம். அந்த அளவுக்கு அது சாப்பிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு பீஸ் கூட அதுல கிளீனா பண்ணி சாப்பிட்டு அந்த டைம் எடுத்து என்ஜாய் பண்ணி நான் என் வீட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃப் எல்லாம் சொன்னது சாப்பாடு கொடுக்கணும்னு அவருக்கு விழிச்சு கொடுக்கணும். ஏன்னா இந்த கொடுக்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி அதை பற்றி ஒப்பீனியன் சொல்லி
அப்படி சாப்பிடுறாரு. ஓகே. கலாபவமணி இருந்தது அவரு. ஆனா குக்கிங் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்போ எந்த லொகேஷன் போனாலும் நீங்களே குக் பண்ணுங்க எல்லாம் சேர்ந்து. அவருதான் கலாபவன் மணி சார் அவர்தான். சிக்கன் வாங்கி போர்க் வாங்கி எல்லாம் அங்கேயே ஒரு ஏற்பாடு பண்ணி குக் பண்ணி. ஹவு மச் யூ மிஸ் சார்? ஏன்னா நான் ரொம்ப ரீசெண்டா வேற ஒரு இன்டர்வியூக்காக கேரளா வந்திருந்தேன். அப்ப பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஆட்டோ ஃபுல்லா கலாபவன் மணியோட போட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வச்சிருந்தாரு. அதுலயே தெரியுது ஹவு மச் தே மிஸ் யூ. அவரோட ஸ்டாச்சு ஒரு இடத்துல பார்க்க முடியுது. கலைஞர் தான் உயிரோட இல்ல, கலை எப்பவுமே உயிரோட தான் இருக்கும். அவரோட படங்கள் எப்பவுமே இருக்கும். ஹவு மச் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் ஹிம்? இல்ல அவரு நல்ல ஆக்டர், அதெல்லாம் வேற. அதை விட அவருக்குள்ள ஒரு நல்ல மனிதன் இருக்கு. நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. அங்கே இருக்கிற சாலக்குடியும் தான் அந்த பிளேஸ் அவரோட. சரி. அந்த ஊர்ல அவர் ஆட்டோ ஓடிட்டு இருந்தாரு. ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு சினிமா ஃப்ரீ டேஸ்னா ஒரு நாளைக்கெல்லாம் ஆட்டோ எடுத்து ஆடை எடுத்து கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் இருந்தது. நிறைய பேரை ஹெல்ப் பண்ணிருக்கு. வீடு வைக்கிறதுக்கு, இந்த ஏதாவது டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும் கொடுத்து எல்லாம் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பிடிக்கும். அது போயிருக்கு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்.